Daily. Taste the Daily. மற்றொரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறார். முத்துராமன், வணக்கம். இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய டிரைவர் மற்றும் கிளீனர்கள். சிசிடிவி காட்சிகளில் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டன் டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அலுமினியங்கள் ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது. லாரியை ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார். அவருடன் உதவியாளர் தௌஹிக் இருந்துள்ளார். இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்ட அருகே உள்ள சிவனைந்தபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபொழுது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் நடந்து சிறிது நேரம் தான் ஆகிறது. நன்றி. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Taste the Daily.